வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. ஒரு மழைக்காலம், ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. ஓடுற வெள்ளத்துல புதிய மீன்களுடைய வரவு எப்பொழுதுமே அதிகமா இருக்கு. புதிய மீன்களை பிடிக்கிறதுக்காக மீனவர் ஒருத்தர் கையில தூண்டிலோட அந்த ஆத்தங்கரைக்கு வந்து சேர்றார். அப்போ தங்கிட்டு இருந்த தூண்டில் முள்ளுல ஒரு அரைகுறையா உயிர் இருந்த புழுவை குத்தி அதை நீர்ல தூக்கி போடுறார். அந்த புழு அரைகுறை உயிரோட நீர்ல போய் நெளியுது. அந்த நேரத்துல அந்த புழு நினைச்சு பாக்குது, நம்ம உயிர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிரிய போகுது, அதனால இறக்கிற தருவாயிலையாவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்குது. உடனே அந்த முள்ளுல குத்தி இருக்கக்கூடிய புழுவை பிடிக்கிறதுக்காக மீன்கள் அருகில வருது. அப்போ அந்த புழு சொல்லுது, மீனே மீனே, என் பக்கத்துல வராத, நான் முள்ளுல மாட்டி இருக்கக்கூடிய புழு, என்ன பிடிச்ச அப்படின்னு சொன்னா நீ மீனவங்கிட்ட மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி வந்த மீனை திருப்பி அனுப்பிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கெண்டை மீன் அதுக்கு பக்கத்துல வருது. உடனே புழு பழையபடியே, மீனே, நான் தூண்டிலே மாட்டப்பட்டு இருக்கக்கூடிய புழு, என்னை பிடிக்க வராத அப்படிங்குது. உடனே அந்த மீன் திரும்பி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆரல் மீன் ஒண்ணு வருது. மீண்டும் புழு முன்ன சொன்ன மாதிரியே, நான் பொறியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன், என்னை பிடிச்சின்னு சொன்னா உன்னுடைய உயிரையும் நீ இழப்பாய் அப்படின்னு அந்த மீனை எச்சரிக்குது. அந்த மீன் உயிருக்கு அஞ்சி அந்த புழு பக்கத்துல வரல. மீனவர் ரொம்ப நேரமா காத்துட்டே இருக்கிறார், மீன் கிடைக்கல. உடனே முள்ள தூக்குறார். முள்ளுல அரைகுறைய ஒட்டிட்டு இருந்த புழுவை பார்த்துட்டு, இது ஏதோ ராசி இல்லாத புழு போல அப்படின்னு சொல்லி பிடுங்கி சேத்துல எறிகிறார். சேத்துல விழுந்த புழு அரைகுறை உயிரோட தப்பிச்சு உயிர் வளைச்சு மீண்டும் போயிடுச்சு. எதற்காக இந்த கதைன்னு சொன்னா, நீ எப்பொழுதும் நல்லதே நினைத்து நல்லதையே பிறருக்கு செய்தால் இறைவன் உனக்கு என்றும் நன்மையே செய்வான். நன்றி.